நிறம் சுவை. திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெறும் வடக்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பூத் ஏஜென்ட்டே இன்னும் போடாம இருக்காங்க, போட முடியாத நிலைமையில இருக்காங்க. இன்னைக்கு நாம பூத்துல டிஜிட்டல் ஏஜென்ட்டை போட்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு தொழில்நுட்பத்திலையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உட்பட டெக்னாலஜிலையும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதல் இயக்கமாக நடைபோட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பூத் ஏஜென்ட் மாநாடையே, ஒரு பூத் ஏஜென்ட் பாசறை கூட்டத்தையே இன்றைக்கு பயிற்சி கூட்டத்தையே இன்றைக்கு ஒரு மாநாடு போல் நடத்தியிருக்கிறாரு. அடுத்த ஆண்டு நிச்சயம் நாம தான் வெற்றி பெற போறோம். அந்த தேர்தல் வெற்றி விழாவை எவ்வளவு பிரம்மாண்டமாக நடத்த போறாருக்கும் போது நினைச்சு பார்த்தாலே வியப்பாக இருக்கின்றது. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, பூத் நிர்வாகிகள், பூத் ஏஜென்ட்ஸ், நீங்க தான் நம்முடைய கழகத்துடைய இரத்த நாளங்கள். நீங்க ஒழுங்கா செயல்பட்டாதான் கழகத்திற்கு வெற்றியோ தோல்வியோ அது நிச்சயம். கழகம் துடிப்போடும் வேகத்தோடும் செயல்படுவதற்கு பூத் நிர்வாகிகள் நீங்க தான் காரணம். பூத் பொறுப்பு என்பது ஒரு சாதாரணமான பொறுப்பு கிடையாது. முழுக்க முழுக்க திறமை உள்ளவர்கள் தான் இந்த பொறுப்புக்கு வர முடியும், வந்திருக்கிறீங்க. பல தேர்தலில் வேலை பார்த்த நீண்ட அனுபவம் உள்ள பூத் ஏஜென்ட்டுகள் இங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. உங்கள பலர் வாக்காளர் பட்டியலில் உள்ள பெயர்களை மனப்பாடமாக சொல்லக்கூடியவர்களாக அந்த திறமையை பெற்றிருப்பீங்க. உங்களுடைய அனுபவமும் உழைப்பும் தான் களத்தில் திமுகவை வலிமையான இயக்கமாக இன்றைக்கு இயக்கிக் கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய பணி அடுத்த 8 மாதங்கள் மிக மிக முக்கியம். நம்முடைய அரசினுடைய திட்டங்களை, சாதனைகளை வீடு வீடா நீங்க கொண்டு போய் சேர்க்கணும், எடுத்து சொல்லணும். இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்படுத்தியுள்ள திட்டங்களால இந்தியாவிலேயே வளர்கின்ற மாநிலங்கள்ல இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்குன்னா அதற்கு காரணம் நம்முடைய திராவிட மாடல் அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும். ஒவ்வொரு அரசுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பாசிச பாஜக அரசு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாசிச மாடல் அரசு அப்படின்னு. கடந்த 10 ஆண்டு அதிமுக அரசை சொன்னீங்கன்னா அடிமை மாடல் அப்படின்னு. நம்முடைய அரசை நாம பெருமையா சொல்றோம் திராவிட மாடல் அரசு அப்படின்னு.